ஹலோ யூஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லினோவோ லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அது ஆன் பண்ண உடனே லோகோ வரும், திரும்பவும் லோகோ வரும். அது ரீபூட் ஆகிட்டு திரும்ப அதே செக்ஷனுக்கே வரும். அது என்ன ப்ராப்ளம்ஸ்க்காக வருது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம அதுக்கு முன்னாடி லேப்டாப்பை ஒரு வாட்டி இதாங்க இந்த லேப்டாப்பு. இதில் தான் நான் சொன்ன ப்ராப்ளம். இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ப்ராப்ளம், அதாவது இப்போ ஆன் பண்ண உடனே விண்டோஸ் உள்ளே போகாது, லோகோ மட்டும் வரும், வந்து திருப்பி ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி வந்து திரும்ப நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது திரும்ப லோகோ வந்து போயிட்டுருக்கோம். அதுதான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களோட லேப்டாப்லேயும் வருது. நான் இப்போ சொன்ன லினோவோ லேப்டாப்புன்றது இல்லை, உங்களுக்கு எந்த லேப்டாப்பில் வந்தாலும் இந்த ப்ராப்ளம் தாங்க. லினோவோ, டெல்லு, ஏசரு, ஹெச்பி எந்த மாடலாக இருந்தாலும் லோகோ வந்து உங்களுக்கு உடனே வெளியில் திரும்ப லோகோவே வருது, விண்டோஸ்குள்ளே போகலை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் கட்டிட்டு வேறு ஹார்ட் டிஸ்க் ஒன்று பூட்டபிள் ஹார்ட் டிஸ்க் ஏற்கனவே விண்டோஸ் லோட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் 100% உங்களுக்கு சால்வ் ஆகும். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக பேக் பேனலில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் பேனலில் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-11 ஸ்க்ரூ இருக்குங்க. அப்புறமா டிவிடி டிரைவில் ஒரு 2 ஸ்க்ரூ, மொத்தம் 13 ஸ்க்ரூ நம்ம இதில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா E4125 மாடல். இந்த மாடலில் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம், அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடல் லேப்டாப்பில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் பேனல் ஸ்க்ரூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? டிவிடி டிரைவ் கேஸ் எடுத்துட்டோம். அங்கேயும் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும், அதுவும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்க்ரூஸ் வந்து என்னென்ன சைஸ் பார்த்துக்கோங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் திரும்பவும் ஃபிட் பண்ணணும். எதுக்காக இந்த மெத்தடை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பெரிய ஸ்க்ரூ எடுத்து சின்ன ஸ்க்ரூ இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடத்துல த்ரெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. த்ரெட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லேப்டாப் இன்ச்சஸ் ப்ரோக்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகிடும். அதுக்காக தான் இந்த மறுபடியும் அதை சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பேக் ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கீபோர்டு வந்து ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு கீபோர்டு ரிமூவ் பண்ணோன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது நம்ம பேக் பேனலை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா, அது எதனால் இது வந்து நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க் மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகுது. விண்டோஸ்குள்ளே போய்ட்டு ரீபூட் ஆகலை, பயாஸ் செக்ஷன்லேயே ரீபூட் ஆகுது. இந்த மாதிரி வந்து 2-3 காரணத்துக்காக வரும். ஃபஸ்ட்டு காரணம் நான் சொல்லிடுறேன், ஹார்ட் டிஸ்க்கு. ரெண்டாவது வந்து கீபோர்ட்னாலேயும் இந்த ப்ராப்ளம் வரும். கீபோர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா ரீபூட் செக்ஷனுக்கு போயிட்டு வரும். அதாவது ஆல்ட் கண்ட்ரோல் டிலீட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரும் இல்லைங்களா, அந்த பயாஸ் செக்ஷன்லேயே ஆல்ட்டு கண்ட்ரோலு டெலிட் இந்த 3 பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப போயிட்டு வரும். அந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங்கு கீபோர்டில் இருந்ததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். கீபோர்டை ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ணி பார்த்ததில் இதில் ஹார்ட் டிஸ்க் வந்து காமிக்கல, அதனால தான் நான் ஹார்ட் டிஸ்க் வந்து விண்டோஸ் லோட் பண்ணி பார்த்தோம்னா ஓகே ஆகிடுன்றதுக்காக தான் இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பேக் பேனல் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிவிடி டிரைவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்
ரிமூவ் பண்ண போகிறோம். ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணும்போது 4 ஸ்க்ரூ இருக்குங்க. 4 சைடுமே ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கு புது ஹார்ட் டிஸ்க் பழைய ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. புது ஹார்ட் டிஸ்க்கை போட்டு நம்ம ஒரு வாட்டி விண்டோஸ் லோட் ஆகுதான்றதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இப்போ புதுசாக ஒரு எஸ்எஸ்டியில் தான் நம்ம போட்டிருக்கோம். அதை தான் விண்டோஸ் 10 நான் லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் டிஸ்க்கை தான் உங்களுக்கு நான் இப்போ ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ பேக் பேனலில் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ்குள்ளே போதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பேனலை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ போட்டு. நீங்கள் ஸ்க்ரூ கட்டிட்டு இருக்கிறதுனால 2 பக்கம் போத் சைடுமே நீங்கள் அந்த தம்பு வச்சு தாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இப்போ கீபோர்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி, ஏன்னா கீபோர்டில் தான் பவர் பட்டன் இருக்குது இந்த மாடலில், அதுக்காக தான் நான் வந்து இந்த கீபோர்டை கனெக்ட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ராப்ளத்தை உங்களோட லேப்டாப் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்பில் ப்ராப்ளத்தை நம்ம விண்டோஸ்குள்ளே லோட் ஆகுது பார்த்திங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது விண்டோஸ்குள்ளே போல் லோகோ வந்து தான் நம்மளுக்கு ரீபோர்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த ப்ராப்ளம் இப்போது 100% நம்மளுக்கு ரெட்டிஃபை ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து 100% ஓகே ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம விண்டோஸ்குள்ளே ஒரு வாட்டி லோடிங் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அந்த ஆல்ரெடி நான் ஓஎஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கை தான் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். விண்டோஸ்குள்ளே லோட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லாகின் ஸ்க்ரீன் வருது. ஓகே, வெல்கம் சொல்லிட்டு நம்மளோ லேப்டாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு மாடல்லையும் நீங்கள் ப்ரொசஸரை இந்த ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட லேப்டாப் 100% ஒர்க் ஆகும். சார்ஜ் இல்லை, பவர் சார்ஜ் போட்டு நான் திருப்பி ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ உடனே உங்களுக்கு லாகின் பண்ணி பார்த்துடலாம். கீபோர்ட்லேயே பவர் பட்டன் வருது, அதனால தான் நான் கீபோர்டில் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். 2 LED பிரிக் ஆகுது பாருங்கள். பவர் பட்டன் லைட் எரியல. ஓகே, இப்போ ஓகே ஆயிடுச்சு. 2 லைட்டுமே எரியுது. ஓகே, இப்போ உங்களுக்கு 100% ஓகே. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இப்போது லாகின் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வெல்கம் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு லாகின் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு 100% நம்ம ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க்கு விண்டோஸ் லோட் ஆகலை, ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆனதுனால திரும்ப நம்மளுக்கு ரீபூட் ஆகிருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மெத்தடு. இது மூலமாக உங்களுக்கு என்ன டவுட் வருதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் 100% நம்ம சாவி பிடிக் சேனலில் உங்களுக்காக இருக்கும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் இல்லை வேறு எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் உங்கள் லேப்டாப்பில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெட்டிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. தேங்க்யூ, பை பாய்.